ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி ஒரு ரெசிபி தான். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி தான். எல்லாருக்கும் பிடிச்சது, நாக்கில் எச்சி ஊறக்கூடிய அளவுக்கு உள்ள ரெசிபி தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரல் தான் நம்ம செய்ய போகிறோம். ஈரல் வந்து நிறையா நண்பர்கள் செய்வாங்க. ஆனால் வந்து அது ஒரு ரப்பர் மாதிரி ஆகிடும். அது வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, சின்ன வெங்காயம் நல்லா நிறைய எவ்வளோ ஈரல் இருக்கோ அதளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கிக்கோங்க. நல்லெண்ணெயில் நல்லா போட்டு வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, அப்புறம் அந்த ஈரலை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து ஃபாஸ்ட்டான தீயில வச்சு ஃபஸ்ட்டு நல்லா இது வதங்கிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து அது வந்து டக்குன்னு அதாவது இது வேக டைம் எடுக்கும். ஆனால் ஃபாஸ்ட்டான தீயில வச்சிட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி டக்குன்னு வெந்து அந்த டேஸ்ட் வராது. அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். அப்போ பார்த்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இறக்க போகிறப்ப லைட்டாக ஒரு பெப்பர் மட்டும், அப்போ வந்து உரப்பு உப்பெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து பெப்பர் போட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கடையில் வாங்குகிற மாதிரியே செம்ம சூப்பரான ஈரல் வறுவல் நமக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக எல்லா நண்பர்களும் சமைச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈரல் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு அதான் ஒரு டிப்பு. எப்பயுமே ஈரல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிங்கன்னா ரப்பர் ஆகிடும். அதனால் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகேவா? ஹாப்பி சண்டே. இது பார்த்தீங்களா, சுக்கா வறுவல் மாதிரி எவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருச்சுன்னு. கண்டிப்பாக வந்து எல்லா நண்பர்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதை வந்து நம்ம சாதத்தோடு போட்டு சாப்பிடும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாய் அவ்வளோ எம்மியாக இருக்கும். ஓகேவா? எல்லா நண்பர்களும் இது மட்டுமே போதும், வயிறு சூப்பராக கம்முன்னு கிடக்கும். ஓகே, பாய் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.